இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க. ஃபேமிலியாக டூர் போகிறோன்னு சொல்லி கொம்பன் பஸ் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட கொம்பன் பஸ் இல்லை, அதனால் நம்ம பஸ்ஸை கொம்பன் பஸ்ஸாக மாற்றலான்னு சொல்லி போய் மாற்றிட்டு வந்தேன். அந்த லுக்கை பாருங்கள். பார்த்தா கொம்பன் பஸ்ஸு மாதிரி இருக்காது. ஏன்னா நான் கொம்பன் பஸ்ஸை போய் கேட்டேன். அவங்க காப்பி ரைட்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன மாடல் இருக்குதுன்னு கேட்டேன். கொம்பன் பஸ் மாதிரி ஒன்று இருக்குதுப்பா, ரோலெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வேணால் ஸ்டிக்கரிங் பண்ணி தரேன் உனக்கு, கொம்பன் பஸ் மாதிரி இருக்குன்னாரு. சரி நான் ஓகேண்ணா சொன்னேன். அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. சரி வாங்க நம்ம போய் பிக் அடிச்சுட்டு வருவோம் ஃபேமிலியாக. இப்போ நம்ம எங்கே டூர் போகிறோன்னா பெங்களூர் போகிறோம். நம்ம பஸ்ஸில் உருப்படியாக இருக்கிறது இந்த மேப் காட்டுறது டிஸ்பிளே தாங்க. இங்கே போனால் கரெக்டாக வழி சொல்லுங்கள். இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகணுங்க. ஸ்டேரிங் வேறு ஒன் சைடாக இழுக்குதுங்க. பஸ் ஒரு சைடாகவே போகுது. இல்லை பெங்களூர் வரைக்கும் போகணும். கரெக்டாக பக்கத்தில் இருக்கும்போது மழை வந்துருச்சுங்க. பார்த்துட்டு இருங்க, வரேன். அப்புறம் நம்ம பஸ்ஸை ரெண்ட் நான் 50 ரூபா கேட்டிருக்கேங்க. எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம். கடைசி உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு. குழந்தை வச்சுருக்கவங்களாம் வயசானவங்களாம் சென்ட்ரலில் விட்ருங்கப்பா. வயசு பசங்களை கடைசியில் விட்ருங்க. மீடியமாக இருக்கவங்களாம் முன்னாடி வாங்க. மெதுவாக இருங்க. இப்போல்லாம் ஏறினீங்கன்னா இன்றைக்கி போய் பெங்களூர் சேர முடியாதுங்க. ஒரு 2 நாள் ஆகும். இப்படிலாம் ஏறினீங்கன்னா வேமா ஏறுங்க. பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப்